ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்க இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நிஃப்டி 50 283 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 23,190 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் 23,000 மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி வந்திருக்குது. சென்செக்ஸ் 76,348 பாயிண்ட்ஸ், 899 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 360 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 50,062 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 36,676 இருக்குது, 453 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். ஸ்மால் கேப்பும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு சரித்திரம் நடந்திருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து 3,239 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 3,136 கோடிக்கு நெட் செல்லஸாக மாறி இருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். எஃப்ஐஎஸ் மார்க்கெட்டில் வாங்க தொடங்கின உடனே டிஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விற்க தொடங்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஸோ கமெண்டில் உங்கள் டவுட்ஸை சொல்லுங்கள். ஸோ எஃப்ஐஎஸ் இன்னைக்கு 3000 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்கன்னா டிஎஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாட்டு நெட் பயஸாக இருக்கிறாங்கன்னா டிஎஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாட்டு நெட் செல்லர்ஸாட்டு மாறி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து பெயின் கேபிட்டல் வாங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 4,385 கோடிக்கு வந்து மணப்புரம் ஃபினான்ஸில் 18% ஸ்டேக் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ 18% ஸ்டேக் வந்து இவங்க ப்ரமோட்டர் என்டிட்டி வந்து வாங்கும்போது இவங்க ஓப்பன் ஆஃபரும் பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஓப்பன் ஆஃபருங்கிறது மேண்டட்டரி. ஸோ இந்த ஓப்பன் ஆஃபரில் 26% ஸ்டேக் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பெயின் கேபிட்டல் வாங்குவாங்க. ஸோ டோட்டலாட்டு பார்க்கும்போது 40% மேலே ஷேர் ஹோல்டிங் வந்து மணப்புரம் ஃபினான்ஸில் பெயின் கேபிட்டல் கைவசம் போகும். கிட்டத்தட்ட 26 + 18%னா 44% கிட்ட போகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷேருக்கு வந்து 236 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 6 மந்த் ஆவரேஜ் ட்ரேடிங் ப்ரைஸஸ் மணப்புரம் ஃபினான்ஸோட 6 மந்த் ஆவரேஜ் ட்ரேடிங் ப்ரைஸஸ் அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி தான் வாங்குறாங்க. ஸோ இந்த பர்ச்சேஸ் விரைவில் கம்ப்ளீட் ஆகும். பெயின் கேபிட்டலும் விரைவில் மணப்புரம் ஃபினான்ஸும் வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. ரீசெண்டாக தான் ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸும் அவங்க அந்த ஐபிஓ ஃபைல் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் இப்போ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அந்த டிராஃப்ட் பேப்பர்ஸ் எல்லாமே மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி அன்சர்டனாக இருந்ததுனால அந்த பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணாங்க. இப்போ மணப்புரம் ஃபினான்ஸில் 4,385 கோடிக்கு பெயின் கேபிட்டல் 18% ஸ்டேக் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ஆட்டு வந்து 26% ஓப்பன் ஆஃபர் மூலமாட்டு வாங்குவாங்க. இதில் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர்ஸ் மணப்புரம் ஃபினான்ஸில் இந்த டீலுக்கு அப்புறம் 28.9% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர்லாட்டு பெயின் கேபிட்டல் மணப்புரம் ஃபினான்ஸை வாங்க போகிறது கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த இஜிஎம் மீட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16 கால் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸில் வந்து ஓவரால் அப்டேட்ஸ். மணப்புரம் ஃபினான்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 217 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஷன் வந்து 12 to 13 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதோட ஹைனி பார்க்கும்போது 230 ரூபா, இப்போ 217 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. மேபி மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து ஒரு சம்பவம் இருக்கலாம் மணப்புரம் ஃபினான்ஸ் இந்த பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்ததுனால. ஸோ இப்போதைக்கு மணப்புரம் ஃபினான்ஸில் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் 180, 200 கன்சிடர் பண்ணிவிட்டு எகைன் ஒரு 130, 140 போனபோது நிறைய ஃபீல் பண்ணிங்க. அதனால் இப்போதைக்கு மணப்புரம் ஃபினான்ஸில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இவங்கள பற்றி மேக்யூரி வந்து ஒரு அப்டேட்டை சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட ஸ்டாக் வந்து 3 இயர்ஸில் வந்து டபுள் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மேக்யூரி வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து மார்ஜின் ரைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸு, கிரெடிட் காஸ்ட் ஃபால் ஆகுறது, இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு ஹையர் ஈல்டிங் அப்படின்னு சொல்லி மேக்யூரி ஈக்விட்டி ரிசர்ச் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது 260 ரூபா சொல்கிறாங்க. தேர்ஸ்டே க்ளோசிங் லெவல் 176, 4-7% இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க சொல்கிற டைமு 12 மந்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 12 மந்தில் அந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸ் 260 ரூபான்னு சொல்கிறாங்க. இது மேக்யூரி தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து 260 போகும் அப்படின்னு சொல்லி இது ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் குறிப்பாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ், கொச்சின் ஷிப்யார்டு, கார்டன் ரீஸ் பில்டர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இதில் கார்டன் ரீஸ் பில்டர்ஸ் வந்து நாகாலாந்து கவர்மெண்ட் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருந்தாங்க. அது போக யூரோப்பியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $800 பில்லியன் வந்து இந்த டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்டிங் அதிகரிக்கிற போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறிப்பாக மேனுஃபேக்சரிங் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் எல்லாமே கம்மிங் இயர்ஸில் வந்து அதிகரிக்கிறாங்க. இந்தியன் டிஃபென்ஸ் கம்பெனிஸும் எக்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதிக அளவில் நம்ம வெளிநாட்டுக்கு டிஃபென்ஸ் வந்து ஆயுதங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ இந்தியன் டிஃபென்ஸ் கம்பெனிஸுக்கு இந்த ஸ்பெண்டிங் வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி 2 நாள் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஜிஆர்எஸ்சிலாம் இன்றைக்கி 7% அப் போச்சு. கடைசியில் 4% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், கொச்சின் ஷிப்யார்ட் இதெல்லாம் ஆவரேஜ் ஆகிட்டு 3 to 2% வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் விப்ரோ, டெக் மஹிந்திரா, எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 3 கம்பெனிஸுமே என்விடியா கூட பார்ட்னர்ஷிப்பில் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் வந்து வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேண்டி
இந்த GPU டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் கலிஃபோர்னியாவில் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்னர்ஷிப்பை உறுதி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் சொல்யூஷனை பேஸ் பண்ணி இந்த 3 கம்பெனிஸுமே NVIDIA கூட பார்ட்னர்ஷிப்பில் வரணும்னு சொல்கிறாங்க. இது விப்ரோ, டெக் மஹிந்திரா, நெக்ஸ்ட் வந்து L&T டெக்னாலஜி சர்வீஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒயர்ஸ் அண்ட் கேபிள் ஸ்டாக்ஸ் எப்படி தர்மாடி வாங்கும்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களோ அது மாதிரி ஹீரோ மோட்டருக்கு அப்போ தர்மாடி வாங்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதில் அதிக அளவில் சீனியர் மேனேஜ்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாமே நேற்று ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. பட் இன்னைக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து 1.5% பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 3600 அந்த ரேஞ்சில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஹீரோ மோட்டார் காப். ஸோ இதிலெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஹீரோ மோட்டார் காப்பில் ஆட்டோமோட்டிவ் ஸ்டாக்ஸில் குறிப்பாக 2 வீலர் மேக்கிங் கம்பெனி 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு அதானி, நெக்ஸ்ட் வந்து பிர்லா, இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்டுக்குள்ளே வராங்க. லாஸ்ட் 1 month பிஃபோர் தான் அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து நாங்கள் கேபிள்ஸ் அண்ட் ஒயர் செக்டாருக்குள்ளே வரோம்னு சொன்னாங்க. இப்போ இவங்களும் சொல்லியிருக்காங்க அதானி குழுமமும். இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கேபிள்ஸ் அண்ட் ஒயர் ஸ்டாக்ஸு பாலிகேப், KEI இன்டர்நேஷ்னல், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா KEI இண்டஸ்ட்ரீஸு, அடுத்தது வந்து ஃபினோலெக்ஸ் கேபிள், இது எல்லாமே மரணாட்டி வாங்கியிருந்துச்சு மார்க்கெட்டில். அடுத்தது ஹேவல்ஸ் இந்தியா, இவங்களும் மரணாட்டி தான். ஸோ இவங்க உள்ள வரன்னு தெரிஞ்சோன்னே அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க. பட் இது ஒரு லாங் டேர்மில் எப்படி இம்பாக்ட் ஆகும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாரதி ஏர்டெல், இவங்களும் அன்றைக்கி மார்க்கெட்டில் 4% புஷ்னி மேலே போச்சு. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேரளாவில் இவங்க வந்து டாப் டெலிகாம் ஆப்ரேட்டராட்டு உருவெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 2500 சைட்ஸ் வந்து இவங்க லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்டில் வந்து டோட்டல் சைட் கவுண்ட் வந்து 11,000 டச் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் டாப் டெலிகாம் ஆப்ரேட்டராக வந்திருக்காங்க. இந்த நியூஸ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் அலையன்ஸ், இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் வர போகிறாங்கன்னு தெரியுது. கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் பிஸ்னஸை இந்தியாவில் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேருமே டீலில் வர போகிறாங்க. நம்ம ரீசெண்டாக தான் பார்த்துருந்தோம், பஜாஜ் ஃபின்சர்வ் கூட வந்து இவங்க டீலை முறிச்சாங்க. குறிப்பாட்டு அந்த பார்ட்னர்ஷிப் கேன்சல் பண்ணி அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸ், நெக்ஸ்ட் வந்து நான் லைஃப் இன்சூரன்ஸ், இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் பிஸ்னஸை வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் 26%, 2 இதுலேயுமே 26% வச்சு பஜாஜ் குரூப்பிட்ட வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2.6 பில்லியன் யூரோஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அலையன்ஸு, ஆக்சுவலி இந்த அலையன்ஸ் அந்த கம்பெனிங்கிறது ஜெர்மனி பேஸ்ட் கம்பெனி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கம்பெனியான ஜியோ ஃபினான்ஷியல் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அக்ரிமெண்ட் போட்டு இன்சூரன்ஸ் பிஸ்னஸுக்குள்ளே வர போகிறோன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்குது இவங்க. பட் அந்த பிஸ்னஸுக்குள்ளே இறங்கி நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கிளியராகவே புரியலை. ஆக்சுவலி ஜியோ ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ராக் கூட நாங்கள் பார்ட்னர்ஷிப்னு சொன்னாங்க. அடுத்தது இன்னும் 2 கம்பெனிஸ் கூடலாம் பார்ட்னர்ஷிப்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி அவங்களோட டேட்டா கொடுக்கும்போது வச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால தான் இப்போதைக்கு நான் ஜியோ ஃபினான்ஷியல் பக்கம் வந்து ஒதுங்கி இருக்கிறேன். நெக்ஸ்ட் DAC, ஆக்சுவலி இவங்க வந்து 8 டிஃபென்ஸ் ப்ரொபோசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 54,000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தான், டிஃபென்ஸ் அக்யூசிஷன் கவுன்சில். கிட்டத்தட்ட 54,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் செக்டாருக்கு ஒதுக்கி இருக்காங்க. இதில் வந்து AON ப்ரொக்யூர் 1350 HP இன்ஜின், T90 டேங்க்ஸு, 1000 HP இன்ஜின் இதெல்லாமே வாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 54,000 கோடி ஒருத்துன்னு சொல்கிறாங்க. இது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒதுக்கி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 21 டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ் IRFC 80 காசு, NMDC 2 ரூபா 30 காசு, இவங்கெல்லாம் மார்ச் 21 டிவிடெண்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேட் பார் போனஸ் இஷ்யூ, குறிப்பாட்டு கேம்கோ அப்படிங்கிற கம்பெனி 5 நியூ ஃபுல்லி பேட் அப் ஈக்விட்டி ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 எக்ஸிஸ்டிங் ஃபுல்லி பேட் அப் ஈக்விட்டி ஷேர், குறிப்பாட்டு 4 ஷேர் இருந்துன்னா உங்களுக்கு அது 5 ஷேராட்டு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டும் மார்ச் 21 தான் சொல்கிறாங்க. கிரீன்லேண்ட் இண்டஸ்ட்ரீஸ், இவங்களும் பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. மார்ச் 21 ரெக்கார்ட் டேட். ரோனி ஹவுஸ் கோல் 1:1 போனஸ், ரெக்கார்ட் டேட் மார்ச் 21. நெக்ஸ்ட் லாஸ்ட் மைல் என்டர்பிரைசஸ், இவங்க வந்து ஸ்பிளிட்டு, அதாவது 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ 1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டும் 21 தான் வருது. ஆப்டிமஸ் ஃபினான்ஸ் 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய்ட்டு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அடுத்தது சுக்ரா ஃபார்மஸ்யூட்டிகல்ஸ் லிமிடெட் 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ 1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. சாஃப்ட் ட்ராக் வெஞ்சூஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன், அதாவது ஈக்விட்டி ஷேர் வந்து ஸ்பிளிட் தான், 10 ரூபா இருக்கிறத 1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் மார்ச் 21 அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் நாளைக்கு வருது. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட், ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ் இதுக்கான ரெக்கார்ட் டேட், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் IREDA, இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்பியூச்சுவல் பாண்ட்ஸ் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஃபினான்ஷியல் 26க்கு மார்ச் 25 போர்ட் மீட் பண்ணி நாங்கள் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. பெர்பியூச்சுவல் பாண்ட்ஸ் மூலமாக 1247 கோடி ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எகைன் மார்ச் 25 வந்து ஃபினான்ஷியல் 26க்கான பாரோயிங் பிளான் குறித்து நாங்கள் முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க.
வருண் பிவரேஜஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஃபோக்கஸில் இருப்பாங்க. குறிப்பாட்டி இவங்க எக்ஸ்பான்ஷனை வந்து ரேம்ப் அப் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து காம்படிஷன் இருக்குது. கேம்போ கோலா வந்து அக்ரெசிவ் ப்ரைஸிங்கில் கொடுக்கறதுனால இவங்களுக்கு காம்படிஷன் ப்ரெஷர் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இப்போ அர்பன் டிமாண்ட் வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்தியாவில் கொக்கோ கோலாவோட பிஸ்னஸை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இன்டர்நேஷனல் க்ரோத், நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங், இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து வருண் பிவரேஜஸ் கொடுத்த அப்டேட்டு. 681 ரூபா கிட்ட போன ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 19% வரைக்கும் பீக் லெவலில் வந்து விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது வருண் பிவரேஜஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு கேஎம் பிர்லா, குமரமங்கலம் பிர்லா, இவர் வந்து ஹிண்டால்கோ அந்த கம்பெனியோட ஓனர் தான். ஹிண்டால்கோவில் வந்து 45,000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சுருக்கிறோம். காப்பர் அலுமினியம் செக்மெண்ட்டில் 45,000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நாளைக்கு அலுமினியம் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற பிஸ்னஸ் அதர் ஸ்டாக்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிவிஎஸ் மோட்டார் இவங்க டிவிடன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த செகண்ட் இன்ட்ரீம் டிவிடன் பார்த்தீங்கன்னா 10 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 26 ரெக்கார்ட் டேட்டு. அந்த ரெக்கார்ட் டேட்லேருந்து 30 நாளுக்குள்ள அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்க வந்து ஏஸ் ஃபியூச்சர் மொபைல் பேங்கிங் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. எதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போகிறதுக்கு வேண்டி தான் இந்த ஏஸ் ஃபியூச்சர்ஸ் ஆப்பை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மொபைல் பேங்கிங் ஆப்பை கொண்டு வராங்க. இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த ஆப்னு சொல்கிறாங்க. இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பிரமால் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. இவங்களோட இன்னொரு கம்பெனி தான் பிரமால் கிரிட்டிக்கல் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அயர்லாண்ட் பேஸ்டு போக்கோ பயோஃபார்மா லிமிடெட், பிபிசின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து யூகே மெடிசன் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ரெகுலேட்டரி ஏஜென்சி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது பிடியாட்ரிக், அதாவது நெயோட்ரிகான் அப்படிங்கிற ஒரு ட்ரக், அது வந்து பிடியாட்ரிக் ஸ்ட்ரென்த் டோபமைன் ஹைட்ரோக்ளோரைடு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஹைப்போடென்ஷன், நியோனைட்ஸ், இன்ஃபேன்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் இதுக்கெல்லாமே ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நியோட்ரைகான் ஃபஸ்ட்டு பிடியாட்ரிக் ஸ்ட்ரென்த் டோபமைன் குளோரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், நியோனைட்ஸ், இன்ஃபேண்ட் அண்ட் சில்ட்ரன் இவங்களுக்கு ட்ரீட் பண்ணலாம் அந்த ஹைட்ரோக்ளோரைடை வந்து இன்ஃபியூஷன் பண்ணி. இதுக்கு வந்து ரெகுலேட்டரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் ப்ளஸ் வந்து யூகே இவங்க வந்து ரெகுலேட்டரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிரமால் கிரிட்டிக்கல் கேர் மூலமாக இதை கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி யூரோப், யூகே, நார்வே இங்கெல்லாம் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த நியோட்ரைகான் அந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க. இது பிரமால் ஃபார்மாக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏர் இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த ஏர் நியூ யூஸ்லாண்ட் அவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் 2 கண்ட்ரீஸுக்குள்ளே போடுறாங்க. ஏர் இந்தியாவும் ஏர் நியூஸ்லாந்தும் வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க. கோட் ஷேர் பார்ட்னர்ஷிப்பு 2 பேருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃப்ளைட்ஸ் குறிப்பாட்டி இந்தியா நியூஸ்லாந்துக்குள்ளே பண்ணுவாங்க, அந்த சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 ரூட்ஸ் இந்தியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து கிட்டத்தட்ட 16 ரூட்ஸில் நியூ கோட் ஷேர் பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி கூட தான் ஏர் நியூசிலாந்து கூட தான் இவங்க டிசிஎஸும் 5 இயர் பார்ட்னர்ஷிப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏர் இந்தியா வந்து இவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.